இந்த 2026ல அதிகமா புத்து கோயில் போகணும். பாம்பு புத்து கோயில், அதே மாதிரி மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், அது மாதிரி போகணும். அதே மாதிரி வந்து காளகஸ்திரி ஆந்திராவில் இருக்கு இல்லையா, காளகஸ்திரி அங்க போய் காளகஸ்தீஸ்வரரையும் ஞானப்பிரசனாமையும் பார்க்கணும். அது மாதிரி திருப்பாம்பரம் போறது, திருநாகேஸ்வரம் போறது, கேதுவோட ஸ்தலமா இருக்கு, பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் அதிகமா போகணும். அப்படி போக 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 அடுத்து வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய இடைஞ்சல்கள் வராது. முன்னாடியே நீங்க போய்க்கணும். இல்லப்பா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அங்க பாம்பாட்டி சித்தர் இருக்காரு மருதமலை ஆண்டவர்கிட்ட, அவர் போய் பாரு. அப்ப எங்க அது சம்பந்தப்பட்டப்பா இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 பொறுத்தவரை அதிகமாக வழிபடக்கூடிய மிதுன ராசிக்கான மகான் யாருன்னா பாம்பாட்டி சித்தர். புரியுதுங்களா? குருமனையில சனி, சனிமனையில ராகு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரமனையில வந்து கேது வந்து உட்கார போறாரு. இது எல்லாம் சேர்ந்து மருதமலை ஆண்டவரையும் பாம்பாட்டி சித்தரையும் பிடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அண்ணாமலையாரை பிடிச்சிக்கிட்டா இந்த ஆண்டு டாப். முன்னாடியே தடுத்துரும். இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு லவ் வருது, தேவையில்லாத ஒரு பொண்ணு பேசுறாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்களுக்கு உனக்கு சண்டை வந்து பிரிஞ்சிருவேன். அப்ப பஞ்சாயத்து வராது இல்ல, முன்னாடியே காப்பாத்தி கொடுத்துருவாரு. பாம்பாட்டி சித்தர் முன்னாடியே காப்பாத்தி கொடுத்துருவாரு.